இது ட்ரெயினா இல்லை ஃப்ளைட்டா அப்படிங்கிற அளவுக்கு இந்த ட்ரெயினில் இல்லாத ஃபெசிலிட்டியே இல்லை. நல்ல கம்ஃபர்டபுளான ஸ்பேசியஸான சீட்ஸு, பேசஞ்சர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வாட்டர் பாட்டிலு, ட்ரெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, ஆட்டோமேட்டிக் டோர்ஸு, நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுற பாத்ரூம் அண்ட் டாய்லெட்ஸு, ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் எல்இடி டிஸ்பிளே இருக்கும். அதில் அந்த ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் போகுது, இந்த ட்ரெயின் நம்மளோட லாஸ்ட் டெஸ்டினேஷனு எந்த டைமில் போய் சேரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த டிஸ்பிளேல இருக்கும். நாங்கள் பூரி கோவிலுக்கு தான் வந்தே பாரத் ட்ரெயினில் போயிருந்தோம். பூரி ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினதுக்கு அப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ரூம்ஸ் சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் ரீச் ஆனது நைட்டு 11 மணிங்கிறதுனால நிறைய சர்ச் பண்ணல. அந்த ஆட்டோக்காரருக்கு எங்க காமிச்சாரோ அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டே பண்ண ரூம்ஸுமே நல்லா இருந்தது. 1200 சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காலையில் அங்கேருந்து கிளம்பி பூரி கோயிலுக்கு போனோம். ஆனால் அந்த ஆட்டோக்காரர் எங்களை பாதியிலே இறக்கி விட்டுட்டாரு. இறக்கி விட்ட இடத்துல இருந்து 100 மீட்டர் தான் கோயிலுனாரு. பார்த்தா நாங்கள் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் செல்ஃபோனு செப்பல்ஸ்லாம் விட்டுற ஸ்டாண்ட் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்து சர்ச் பண்ணி போய் அங்கே கொடுத்துட்டு கோயிலுக்கு தரிசனம் பார்க்க போனோம். ஒரு 40-45 நிமிஷத்துலேயே கோயில் உள்ள போய் தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். அதுக்கப்புறம் கோயில் கோபுரத்துக்கிட்ட நின்று வெளியில போட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கடத்தெரு பக்கம் போலான்னு கிளம்பணும். பூரி கோவில்ல இந்த காஜாவை தான் சாமிக்கு படைச்சு பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. இந்த கடத்தெருல ஒரு சில பர்ச்சேஸ் பண்ணிட்டு சாப்பிட கிளம்பிட்டோம். காரத்துக்கு தயிர், அப்புறம் எதுக்கு அது போடுறீங்க? கொத்தமல்லி மேல சரியா போச்சு. நம்ம ஒரு இட்லி. இதோட ஃபுல் வீடியோவும் நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா போய் பாருங்க.